அண்ணன் எப்பவுமே எங்களுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி தான் கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி அண்ணன் எப்படி கொடுக்குறாருன்னா புது புது கெட்டப்பில் வந்திருக்காரு, போன பில்டப்பும் வந்தது. அதெல்லாம் பார்த்து இந்த படம் வந்து வர வர அண்ணனும் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொடுத்துட்டு போகிறாரு, நல்லா இது பண்ணுறாரு பார்க்கலான்னு வந்து. ஆனால் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா இன்னும் நல்லா இது பண்ணியிருக்காரு டிடி ரிட்டர்ன்ஸ். ஆனால் அந்த காமெடியோட இது நல்ல அல்டிமேட்டாக தான் இருக்குது. இதில் அல்டிமேட்டு தான் ப்ரோ. நீங்கள் வந்தீங்கன்னா சிரிக்காமல் போக மாட்டீங்க, ஆனால் வயிறு வலியோட தான் வெளியே வருவீங்க. அந்த அளவுக்கு அல்டிமேட் காமெடி நல்லா இருக்குது. ஃபுல்லாக டீமும் நல்ல ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவரும் குறை சொல்ல முடியாது, எதுவுமே கிடையாது, நல்லா தான் பண்ணியிருக்காரு. குடும்பத்தோடு வந்தால் செம்மையாக பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு ஃபன்னுக்கு வரீங்க அப்படின்னா அண்ணனே சொல்லியிருக்காரு, இது எதுவும் உங்களுக்காக நான் பண்ணுறது, நான் சினிமாவுக்கு வந்தது ஒரு ஜாலியாக உங்கள் 2 மணி நேரம் உங்களை என்டர்டெயின் பண்ணுறது, ஃபன் பண்ணுறதுக்கு, அதை விட எதுவுமே கிடையாது. அப்படி இல்லை, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா இருந்தது. சந்தானம் காமெடி நல்லா இருந்தது ப்ரோ. இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லா இருந்தது ப்ரோ. இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லா இருந்தது. அவர்லாம் கொஞ்சம் மொக்க தான். மொட்டராஜன் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவர் வந்து அவர் தான் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது பார்க்கவே. அண்ட் ஆஃப்க்கு அப்புறம் நல்லா காமெடி சூப்பராக சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. செம்ம காமெடி, செம்ம ஃபன். ஸ்டோரியும் நல்லா இருந்தது. கடவுள் நம்ம நம்பணும், பட் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்றதுக்கு சூப்பராக இருந்தது. கடவுள் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது மூவி. ஃபுல் காஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. நல்லா தான் ப்ரோ இருக்கு படம். என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. காமெடியாக தான் இருந்தது. நல்லா தான் ஒரு கோட்டாக இருக்குது. அவர் பெருசாக இல்லை, ஆனால் மீதி எல்லாம் நல்லா காமெடியாக தான் இருந்தது. அவர் இப்போ ஒருத்தர் பேசியிருந்தால அவர் காமெடியாக நல்லா தான் இருந்தது. அல்டிமேட்டாக இருந்துங்க. சூப்பராக இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அழகாக இருக்குது. ஃபேமிலியோட உள்ளே உட்காந்து இதுலேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்து. கிளைமேக்ஸில் சாமி சீன் வந்து புல்லரிக்க வச்சு நாங்கள் பாருங்கள். இப்போ ஒரு க்ரௌடு விடாத சொல்லணும். ஆனால் எல்லாருமே சூப்பராக சந்தோஷமாக இருந்தோம். அதுலேயும் செகண்ட் ஹாஃப் மொட்டராஜேந்திரன் அண்ணன் டீம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இல்லை, அவர் வந்து டீம் ஒர்க் இது வரைக்கும் காமெடியனாக தான் பார்த்தோம். பக்கா அல்டிமேட்டான ஒரு நல்ல நடிகராக, ஹீரோவாக, மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கிற ஒரு நல்ல நண்பராக இருப்பார். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். வேற மாதிரி இருக்கு ப்ரோ. லாஸ்ட் 10 நிமிஷம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. காமெடிலாம் பயங்கரமாக இருக்கு ப்ரோ. லாஸ்ட் 10 நிமிஷம் இட்டு இல்லையா ப்ரோ? வேற மாதிரி ப்ரோ படம்லாம். என்னது ப்ரோ வந்து பாரு ப்ரோ, எல்லாருமே சிரிச்சாங்க ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. மாசா இருக்கு ப்ரோ படம்லாம். பண்ணா இருக்கு ப்ரோ. வேற லெவலாக இருக்கு படம். எமோஷனலாக நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், எல்லாரும் பிடிக்கும் ப்ரோ. நல்லாரும் படம் காமெடியாகவும் இருக்குது. அந்த காமெடி வசனங்களும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பெரியவங்க பார்க்குற மாதிரி பக்திமயமாகவும் இருக்குது. கருத்தாக இல்லை, ஒன்று கூட இல்லை. குழந்தைங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம். ஏன்னா அம்மனை வச்சு எடுத்துருக்குறாங்கல்ல, மையமாக அம்மனை வச்சு எடுத்துருக்குறாங்க. அதுதான் மெயின். அதனால் காமெடியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் கருத்தாகவும் இருக்குது, பக்தி படமாகவும் இருக்குது. நல்லா இருந்ததுங்க படம். சிறப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சீட்டில் உட்கார முடியல. விழுந்து 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 சிரிக்க வச்சுட்டாங்க படம். அத்தனை குழுவில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எங்களை சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்படியே இப்போ நல்லா சிந்திக்க வச்சுருக்காரு. நல்ல கருத்துப்பூர்வமாக நடிச்சிருக்கிறாங்க எல்லா கேரக்டர்ஸும். நல்லா இருந்தது. எனக்கு சந்தானம் சார் காமெடியே நல்லா பிடிச்சது. மொட்டராஜேந்திரன் டீம் அவங்களது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க டீம் மெம்பர்ஸ் அந்த கன்னிவேடி சீன்லாம் அல்டிமேட், அடிச்சிக்க முடியாது. நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து நல்லா கலகலன்னு பார்க்கலாம். எல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபு நல்லா சிரிப்பாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்லேருந்து எல்லாமே செம்மையாக தான் இருக்கும். டேரக்டரு கார்த்திக் யோகி சார் வந்து செம்ம சூப்பராக எடுத்திருக்காரு. ஸ்கிரிப்ட் நல்லா எழுதியிருக்காங்க. ஒரு சீனும் காமெடி இல்லாமல் இருக்காது. அவ்வளோ பக்காவாக இருக்கும். நிறைய புது நடிகர்கள்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம இவர் சேது அண்ணன் வந்து செம்ம கலாட்டா காமெடி செம்மையாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் அண்ணனும் கூட நிறைய கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட நிறைய பகிர்ந்துருக்காரு. நல்லா செம்மையாக இருக்குது படம். கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் பாருங்கள். அதான் மாசாக இருக்கும். ஃப்ளெஜ்டு ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியாக வாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்குது. எஸ், என் கிட்ஸ் உட்பட எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே சூப்பருங்க. படத்தில் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெரி குட் என்டர்டெய்னர். எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிறைய பஞ்ச் டயலாக்ஸ். சாண்டாவோட ஃபுல் ஃப்ளெஜ் வெரி நைஸ். ஐ திங்க் மாறன் சார், சேஷு சார், நிழல்கள் ரவி, மொட்ட ராஜேந்திரன், ஐ திங்க் எவ்ரிபடி, ரவி மரியா சார், எவ்ரி ஒன் டிட் அ கிரேட் ஜாப். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபேமிலியோட கைத்தட்டி நான் கத்தி சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. காமெடி தான் நல்லா என்ஜாய் பண்ணேன். சேஷு சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாறன் பண்ணியிருக்காங்க. சந்தானம் ஃபுல்லாக ஹீரோ மாதிரி அப்படி போயிட்டாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம் சார். சூப்பராக இருந்தது. அவரும் நல்லா இருந்தது. கூல் சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. நிழல்கள் ரவி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது சார். ஒரு லாஸ்ட்டாக ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஹீரோவாக எதிர்பார்க்கலாம். அவர் ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு.